கலைஞரும் ஈழத்தமிழ் பிரதிநிதிகளும் தமிழக முதல்வர் கலைஞர் கருணாநிதி வெளியிட்டுள்ள அறிக்கை பற்றி தினமலர் 29/11/2009 நாளிதழில் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. அதில் கலைஞர் கூறியதாக சொல்லியிருப்பதை நான் உங்களுக்கும் சொல்ல விரும்புகின்றேன். முதல்வர் கருணாநிதி அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: நான் எனது கடிதத்தில் இத்தனை 1000 பேர் ஈழத்தில் இறந்தது பிரபாகரனால் ஏற்பட்டது என எந்த இடத்திலும் எழுதவில்லை. பொதுவாக என் வேதனையை வெளிப்படுத்தினேன். அதற்காக என் மீது வதைபாடுவது ஜோடித்த நாடகம், சகோதர யுத்தம் நடந்தது என்றே. அதனால் பிரபாகரன் தோல்வி அடைந்ததாக நான் சொல்லவில்லை. சகோதர யுத்தம் காரணமாக ஒட்டுமொத்தமாக நாம் பாதிக்கப்பட்டோம் என்று சொல்லியிருக்கிறேன். அதில் என்ன தவறு என்று தெரியவில்லை. வீரத்தை பயன்படுத்திய அளவுக்கு போர் முனைகளில் விவேகத்தை பயன்படுத்த வேண்டும் என்று நாம் தொடர்ந்து வலியுறுத்தியதை அலட்சியப்படுத்திவிட்டனர் என நான் எழுதியது உண்மைதான். இதில் எந்த பிழையும் இருப்பதாக நான் உணரவில்லை. பிரபாகரனால் தான் இவ்வளவு கஷ்டங்கள் வந்தது என்று நான் கூறவில்லை. இவ்வாறு முதல்வர் கருணாநிதி கூறியுள்ளதாக தினமலர் வெளியிட்டுள்ளது. இந்த விவகாரம் இப்படி இருக்க, ஜூனியர் விகடன் 2/12/2009 இதழில் பிரசரித்துள்ள செய்தியினையும் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். ஜூனியர் விகடனில் வெளியான செய்திகளை கேளுங்கள். கடந்த 18ஆம் தேதி நார்வே நாட்டில் ஈழத்தமிழர் அவைக்கான தேர்தல் நடந்தது. அதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த விஜய் அசோகன் என்ற மாணவர் வெற்றி பெற்றிருக்கிறார். ஆனால் ஈழத்தமிழர் அவைக்கு தமிழ்நாட்டு தமிழன் பிரதிநிதியாக இருப்பதா, ஈழத்தில் பிறந்தவர்களுக்கு பிரதிநிதியாகும் சக்தி இல்லையா என சிங்கள மீடியாக்கள் இதை வைத்து உசப்பல் வேலையை துவங்கிவிட்டன. டெல்லியில் இலங்கையின் தூதுவராக இருந்த சதீஸ்வர சேனபிரான் ஒருபடி மேலே போய் விடுதலை புலிகளின் பணத்தை நிர்வகிக்கும் ஆசையில்தான் தமிழ்நாட்டு தமிழன் நார்வே ஈழத்தமிழர் அவைக்கு போட்டி போட்டு வெற்றி பெற்றிருக்கிறார் என குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்த நிலையில் நாம் நார்வேயில் இருக்கும் விஜய் அசோகனை தொடர்பு கொண்டு பேசினோம். நான் தர்மபுரி மாவட்டம் பெண்ணகரத்தைச் சேர்ந்தவன். 2 வருடங்களுக்கு முன்புதான் ஆராய்ச்சி படிப்புக்காக நார்வே வந்தேன். ஈழத்தமிழர்கள் ஒவ்வொருவரும் சுமக்கும் மாபெரும் வலி ஒரு தமிழனான என்னையும் வதைத்து கொண்டிருக்கிறது. இரத்தத்தை கொடுத்து சுதந்திர காற்றை ஈழத்தமிழர்களால் சுவாசிக்க முடியவில்லை. அதனால் அரசியல் ரீதியான பலத்தில்தான் ஈழத்தின் சுதந்திரத்திற்கு ஒளி கொடுக்க முடியும். ஆகவே நார்வே ஈழத்தமிழர்கள் அவைக்கான தேர்தலில் போட்டியிட்டேன். அவர்கள் என்னை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் தேசிய பிரதிநிதியாக ஆக்கியிருக்கிறார்கள் என்றவரிடம் அடுத்த கேள்விகளை வைத்தோ. தமிழ்நாட்டு தமிழரான நீங்கள் தேர்வு செய்யப்பட்டு இருப்பதற்கு விமர்சனங்கள் எழுந்திருக்கிறதே. தமிழ்நாட்டு தமிழர்களின் இரத்தத்தில் தமிழ் இரத்தம் ஓடவில்லையா? தமிழர்களிடம் துண்டாடும் வித்தைகளை விதைத்ததே சிங்கள இனவெறியர்கள்தான். ஈழத்தில் உக்கிரமான போர் நடந்தபோது தமிழகத்தின் உதவியையும் உறுதுணையையும் ஈழத்தமிழர்கள் பெரிதாக எதிர்பார்த்தார்கள். அவர்கள் கொல்லப்படுவதை கண்டித்து தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் தங்கள் உயிரையே தீக்கு தின்ன கொடுத்தார்கள். ஈழத்தமிழன் வீழ்ந்தாலும் வெந்தாலும் தமிழ்நாட்டு தமிழன் கைகட்டி வேடிக்கை பார்க்க வேண்டும் என நினைக்கிற அரக்க சக்திகள்தான் வேண்டுமென்றே நமக்குள் துண்டாடலை நடத்தி கொண்டிருக்கின்றன. நீங்கள் புலிகளின் பணத்தை நிர்வகிக்க நினைப்பதாக இலங்கையில் முன்னாள் தூதர் குற்றம் சாட்டியிருக்கிறாரே. சிறிதளவும் உண்மையோ அடிப்படையோ இல்லாத குற்றச்சாட்டு இது. அவர் அப்படி சொல்லியதை கேட்டு விவரமறிந்தவர்கள் சிரிப்பார்கள். நாடு கடந்த தமிழீழம் சாத்தியம்தானா? ஆயுதம் தாங்கி
எந்த அளவுக்கு போராட முடியுமோ போராடி வார்த்து விட்டார்கள். சிங்கள இராணுவத்துக்கு சம்மட்டி அடி கொடுக்கும் விதமாக தாக்குதல்களை நடத்தி தமிழ் மக்களின் வாழ்வுக்கு வாழ வழி செய்த அவர்களின் வீரிய போராட்டத்துக்கு பலன் கிடைக்காமல் போய்விட்டது. ஆயுதம் தாங்கிய போராட்டங்களுக்கு இனரீதியான வதைப்புக்கள் தான் காரணம் என்பதை உலக மனசாட்சியால் ஒப்புக்கொள்ள முடியவில்லை. அதனால் அரசியல் சார்ந்த பக்குவங்களை கையாண்டே தமிழீழத்தை நம்மால் உருவாக்க முடியும். எத்தனையோ நாடுகள் இந்த வகையில் சுதந்திரத்தை எட்டியிருக்கின்றன. நார்வே ஈழத்தமிழர் அவை மூலமாக நாடு தழுவிய கூட்டமைப்பொன்றை உருவாக்குவதற்கான ஆரம்ப முன்னெடுப்புகள் 2008ஆம் ஆண்டே எடுக்கப்பட்டிருக்கின்றன. நார்வேயில் உள்ள தமிழர்களிடத்தில் நடத்தப்பட்ட வாக்கு கணிப்பில் 99% சுதந்திரமும் இறையாண்மையும் பொருந்திய தமிழீழத் தனி அரசு அமைவதையே வலியுறுத்தியிருந்தார்கள். அவை மூலமாக நார்வே அரசுக்கு அனைத்து விதமான வலியுறுத்தல்களையும் செய்வோம். நார்வேயில் சில இடங்களில் மட்டும் வெற்றியை நிர்ணயிக்கும் சக்தியாக தமிழர்கள் இருந்தாலும் இங்கிருக்கும் அரசியல் கட்சிகள் தமிழர்களின் கோரிக்கைகளுக்கு காது கொடுக்க தயாராக இருக்கின்றன. அதன் மூலமாகவே தமிழீழ கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்துவோம். ஒவ்வொரு திசையிலும் இத்தகைய கோரிக்கைகளை உரத்து முழக்கமிட்டார் கண்டிப்பாக தமிழீழம் சாத்தியம்தான். ஆரம்பம் தொட்டே ஈழ விவகாரத்தில் சமாதானம் ஏற்படுத்துவதற்காக போராடிய நார்வே அரசு இறுதிக்கட்ட போரின் போது அமைதியாகிவிட்டது ஏன்? குறிப்பாக மே 18ஆம் தேதி நடந்த பெரும் துயரங்களுக்கு நார்வேயைச் சேர்ந்த எரிக் சோல்ஹைமும் ஒரு வகையில் காரணமாகிவிட்டார் என்று சொல்லப்படுகிறதே. இந்த கருத்து நார்வேயிலும் நிலவுகிறது. கடைசி நேரத்தில் எரிக் செய்த சில குளறுபடிகளால் தான் புலிகள் ஏமாந்து போனார்கள் என இங்கு பிரச்சாரமே நடக்கிறது. அதைப்போல் நார்வே அரசும் சிங்கள அரசுக்கு தொடர்ந்து சில உதவிகளை வழங்கி கொண்டுதான் இருந்தது. ஆதிக்க அரசுகளுக்கு தலையாட்டியதால் தமிழர்களின் துயரங்களை நார்வேயால் தடுக்க முடியவில்லை. ஈழத்தில் வீழ்த்தப்பட்ட தமிழ் மக்களின் இரத்த துளி நார்வே மீதும் படிந்திருப்பது யாராலும் மறுக்க முடியாத உண்மை. பிரபாகரன் உயிரோடு இருப்பதாகவும் கொல்லப்பட்டு விட்டதாகவும் குழப்பம் நீடிக்கிறதே. தலைவர் இருந்தாலும் மடிந்தாலும் தமிழீழத்தை கட்ட எல்லா போராட்டங்களையும் அவர் நடத்தினார். அவருடைய பெருங்கனவு தனித்தமிழீழம்தான். அதை நிறைவேற்ற எல்லோரும் கைகோத்தார். அதுவே தமிழ் வீரனுக்கு செய்யும் மரியாதையாக இருக்கும். இவ்வாறு ஜூனியர் விகடனில் செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் தமிழ் மண்ணுக்காக போராடுகிறேன். தமிழர் உடம்பில் ஓடும் இரத்தமும் என் உடலில் ஓடுவதும் ஒன்றுதான். அந்த சகோதரர்கள் வாழ்வே என் வாழ்வு என்று வசனம் பேசி மழுவதில் மட்டும் இருந்து விடாமல் கொடியவர்கள் தாக்குதலில் இருந்து தப்பி இலங்கையில் பட்டினி பஞ்சத்திலும் நோயிலும் செத்து மடியும் மிஞ்சியுள்ள நம் தமிழ் நஞ்சங்களை நம் உடன்பிறப்புகளை வாழ வைக்கவாவது தமிழகத் தமிழர்கள் ஒருங்கிணைந்து முன்வர வேண்டும். வாய்ச்சொல் வேண்டாம், உங்கள் செயலில் உறுதி காட்டி இலங்கை தமிழ்ச் சகோதரர்களை வாழ வையுங்கள்.